ஃப்ரைடேன்னு சொல்கிறான். இந்த புனித வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையை குட் ஃப்ரைடே என்று சொல்கிறார்கள். நாம் அனைவரும் அறிந்தது குட் ஃப்ரைடே. எனவே தான் சொன்னேன், இன்று ஒரு நல்ல நாள். இன்று ஆண்டவரின் நாள். இன்றைய வழிபாடுகளிலும் நமது மனதிலும் நமது சிந்தனையிலும் இந்த உலகத்திலும் தொலைக்காட்சியிலும் யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்பட்டிருக்கும் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர்தான். எனவே இன்று ஆண்டவரின் நாள். இன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் தன் உயிரை கொடுத்து, அவருடைய பாவங்களுக்காக தனது உயிரை கொடுத்து நம்மை எல்லாம் படைத்த தந்தையாகிய இறைவனுடைய மன்னிப்பை கொடுத்த நாள். எனவே இன்று இரக்கத்தின் நாள், த டே ஆஃப் மர்சி. இன்று சாத்தானை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வென்ற நாள், வெற்றியின் நாள். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்கிறார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்று வெற்றியின் நாள். இன்று இஸ்ராயேல் மக்களுக்கும் இவ்வுலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தந்தையாகிய கடவுள் வாக்களித்த அந்த வாக்குறுதி நிறைவேறிய நாள். ஆதி பெற்றோர்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியும், அதன் பிறகு இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு தந்தையாகிய இறைவன் கொடுத்த வாக்குறுதிகளும் இன்று நிறைவேறிய நாள். நான் உங்களுக்கென்று ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்ற ஒரு வாக்குறுதி நிறைவேறிய நாள், வாக்கு தத்தத்தின் நாள். இன்று அன்னை மரியாள் நம் அனைவரின் தாயாகிய நாள். இன்றுதான் இறப்பதற்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை பார்த்து, இதோ உம் தாய் என்று சொன்னார். இன்று அவருடைய மகனின் இறந்த நாள். பிலாத்துவின் தீர்ப்பினால் தீர்ப்பிடப்பட்டு சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு மகனாகிய கடவுள் இறந்த நாள். மகனின் இறப்பு, தாயின் பிறப்பு. நேற்று வரை மனித உருவில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று தனது உயிரை கொடுத்து விட்டார். இனி விண்ணகத்தில் உள்ள ஒவ்வொரு சக்தியும் உயிர் பெறும் நாள். இதை நீ வருகின்ற காலங்களிலே நீங்கள் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களது விசுவாசத்துக்கு ஏற்றாற் போல உங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் இறை வார்த்தையிலும் வழிபாட்டிலும் உணர்வீர்கள், கேட்பீர்கள். இது கபடி விளையாடும் பொழுது ஒருவனுக்கு உயிர் கொடுத்து விளையாடுவோம். ஒரு அவுட் ஆகிவிட்டால் இன்னொருத்தர் வந்து அவருக்கு உயிர் கொடுப்பார்கள். அதே போல மனிதராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்து விண்ணகத்தில் உள்ள எல்லா சக்திகளுக்கும் உயிர் கொடுத்த நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே வானக சக்திகள் இன்று உயிர் பெறும் நாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது மட்டுமல்ல, இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்றிலே ஆண்டவரை மகிழ்விக்க, யாவே இறைவனை மகிழ்விக்க அவருடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் பலி செலுத்தினார்கள். உதாரணமாக ஆபிரகாம் தனது மகனை பலியாக கேட்டபொழுது அவருடைய விசுவாசத்தை அறிந்த தந்தையாகிய கடவுள் அவரை ஆசீர்வதிக்கின்றார். அதன் பிறகு ஒரு செம்மறி ஆட்டு குட்டி எடுத்து அவர் பலியிடுகின்றார். அதற்கு முன்பாக ஆபேல்
ஆபேலுக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் விளைவாக பயனாக ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகின்றார். காணிக்கை செலுத்தும் நாள். அதன் பிறகு நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் இரக்கத்தால் பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட பிறகு நோவா ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். மெல்கிசதேக் என்ற ஒரு குருவானவர் அப்பத்தையும் இரசத்தையும் உன்னத கடவுளுக்கு பலி செலுத்தினார் என்று பல்வேறு உதாரணங்கள் நமது விவிலியத்தில் இருக்கின்றது. அதே போல மகனாகிய கடவுள் செம்மறியாக மாறி நமக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும், நீ யாராக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, எலும்பும் சதையும் இரத்தமும் நரம்பும் கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும், ஒவ்வொரு பெண்மணிக்காகவும், ஒவ்வொரு உயிருக்காகவும் தனது உயிரையே பலியாக, தியாக பலியாக கொடுத்த நாள் இன்று. எனவே நமது நம்பிக்கை இன்று உறுதி பெறுகின்றது. நாம் அனைவரும் இயேசுவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். நமது பாவங்கள் இயேசுவினுடைய பாடுகளால், இயேசுவினுடைய இறப்பால் கழுவப்பட்டது என்ற ஒரு விசுவாச உண்மையை திருச்சபை உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகின்றது. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவுக்கு இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. பாவம் என்றால் கடவுளுடைய அன்பை புறக்கணிக்கின்ற, மறுதலிக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் பாவமே. இதை அற்ப பாவம் என்றும் சாவான பாவம் என்றும் பிரிக்கிறார்கள். ஜென்ம பாவம் என்பது நாம் பிறக்கும் பொழுதே நம்மோடு வருகின்ற அந்த ஜென்ம பாவமானது நமது திருமுழுக்கால் கழுவப்படுகின்றது. எனவே இந்த பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் பாவம் கழுவப்பட்ட வாழ்க்கையை இனிமேல் வாழ வேண்டும். அதனுடைய முதல் அனுபவம்தான் வருகின்ற நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடுவது. பாவம் கழுவப்பட்ட மனிதர்கள், மீட்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும்? சிம்பிளாக சொல்கிறோம். எப்படி வாழ வேண்டும்? ஒன்று, பக்தியோடு வாழ வேண்டும். பக்தி. நீ நம்புகின்ற கடவுளுடைய வல்லமையில், ஆற்றலில், சக்தியில் நீ நம்பிக்கை கொண்டு என்னாலும் அவருக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ வேண்டும். உங்களது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பக்தியோடு வாழ. 2, புத்தியோடு வாழ வேண்டும். அறிவோடு வாழ வேண்டும். ஞானத்தோடு வாழ வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 12 ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் உங்களுக்கு மீட்பின் கொடையாக கொடுக்கின்றார் என்று எழுதுகின்றார். எனவே பக்தியோடு வாழ வேண்டும், புக்தியோடு வாழ வேண்டும். 3வது, இந்த மீட்பின் ஆசீர்வாதம் என்னவென்றால் நாம் அனைவரும் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும். எவ்வாறு நம்மை மீட்ட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளுக்கு சாகும் வரை கீழ்ப்படிதலோடு இருந்தாரோ, அதே போல நாம் திருச்சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். குடும்பத்திலே ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொருவருக்கு கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும். இதுதான் சக்தி. கீழ்ப்படிதலோடு வாழ்வதுதான் சக்தி. மற்ற எல்லாம் இந்த உலகத்தின் பார்வையில் சக்தி மிகுந்ததாக காணப்பட்டாலும் அறிந்தாலும் அவை கடவுளுடைய பார்வையில் பொருளற்றதாகவே இருக்கின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உறுதியோடு நமது வாழ்க்கையை தொடங்குவோம். புது வாழ்க்கையை தொடங்குவோம். இயேசு நமக்காக வந்தார், பாடுகள் பட்டார், இறந்தார், நம்மை மீட்டு விட்டார். நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு பக்தியோடு வாழ முயற்சி செய்வோம். அதே போல அறிவோடும் ஞானத்தோடும் நமது அன்றாட கடமையை, நமது அன்றாட வேலைகளை, நமது அன்றாட பொறுப்புகளை செய்ய முயற்சி செய்வோம். இந்த உலகத்திலே நாம் அனைவரும் ஆற்றல் மிக்கவராக
சக்தி மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியத்தை கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.